பணம் பத்தும் செய்யும். இந்த பழமொழியுடைய விளக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 10 தீய பழக்க வழக்கங்கள் வந்துடுமா நமக்கு. முதலாவது பேராசை, 2வது தீய பழக்க வழக்கம், 3வது கஞ்சத்தனம், 4வது தவறான காதல், 5வது அகம்பாவம் ஈகோ, 6வது பொறாமை, 7வது ஆடம்பரமான வாழ்க்கை, 8வது தனக்கு நிகராக யாரும் இல்லை என்ற அகங்காரம், 9வது கர்வம், 10வது மற்றவங்களுக்கு தீமை விளைவிக்கணும் என்ற கெட்ட குணம். ஒருவர்கிட்ட பணம் அதிகமாயிடுச்சுன்னா இந்த 10 விஷயமும் உறவாகிவிடும். பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பணம் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம சுயத்தை நாம் இழக்காமல் இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, விசுவாசத்துலேருந்து விழுந்து விடாதபடிக்கு, நம்ம தரித்திரப்படுகிறதுனால திருடி தேவனுடைய நாமத்தை மறுதலித்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போதும் என்ற மனதை உடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்ம இயேசுவே நம்புவோம், பணத்தை நம்ப வேண்டாம்.